ஷார்ட் ஃபிலிம்ஸ் வந்து பயங்கரமான ஒரு ரெகக்னிஷன் குடுத்துட்டு இருந்த டைம் அந்த அது. நாளை இயக்குனர் டைம். நாளை இயக்குனர் யாஹ்! டைம். ஸோ ஷார்ட் ஃபிலிம் நீ ஒரு நல்ல ஷார்ட் ஃபிலிம் பண்ணீங்கன்னா, பீப்பிள் யூஸ்ட் டு ரீச் அவுட் டூ யூ. யாஹ்! ஸோ மேபி அதனால நான் தப்பிச்சேன். ஐ ஹேட் நியர்லி டன் 40 ஷார்ட் ஃபிலிம்ஸ் ஆர் சோ. பட் அதுல ஒரு 2 வந்து ரொம்ப நல்லா போச்சு. அதுல 1 வந்து கமர்ஷியலா செம்ம ஹிட் ஆச்சு. ஓகே. தங்கிலீஷ்னு ஒரு ஷார்ட் ஃபிலிம். ஆ. கமர்ஷியலி செம்ம ஹிட் ஆச்சு. அது பல புரொடக்ஷன் கம்பெனிஸ் கூப்பிட்டு அத படமா பண்ணலான்ற அளவுக்கு பேசுனாங்க. ம். அ அந்த டைரக்டர் தான் பரோலோட டைரக்டர். ஓகே. ஓகே. ஸோ அந்த அந்த தட் பேவ்ட் வே ஃபார் மீ. ஸோ அதனால எனக்கு வந்து ஆஃபீஸ்க்குள்ள போறதுக்கு கொஞ்சம் ஈஸியரா இருந்துச்சு. அது இல்லன்னா என்னால அத இமேஜின் பண்ணி பார்க்க முடியல. எப்படி நான் உள்ள போயிருப்பேன்? எப்படி 4 பேர நான் மீட் பண்ணியிருப்பேன்னு என்னால இமேஜின் பண்ணி பார்க்க முடியல. அண்ட் அதுதான் இன்னொரு முக்கியமும் காரணம் சேதுபதில எனக்கு கேரக்டர் கிடைச்சதுக்கும். ம். அ அருண் வந்துட்டு எதர்ச்சியா ஒரு மதுரையில ஒரு தியேட்டருக்கு போறாப்ல. தியேட்டருக்கு வந்து வேற ஒரு படத்துக்கு போறாப்ல. அந்த படத்துக்கு டிக்கெட் கிடைக்கலன்னு திரும்பி பார்த்தா எங்க படம் ஓடுது. சரி ப இது இது ஓகே. அவரு டைரக்டர் வந்து மதுரை தான். ஸோ ஆமா. அதனால அதனால சரி ஓகே சும்மா போய் பார்ப்போம். என்னதான் பண்ணியிருக்காங்கன்னு பார்க்கும்போது தான் என்ன பார்க்குறாப்ல. அதுலேருந்து ஒரு 3, 4 டேஸ் கழிச்சு என்ன ரோட்ல பார்க்குறாப்ல. பார்த்தோனே நீங்க தானே இந்த படத்துல நடிச்சிருந்தீங்கன்னு கேட்டப்ப, ஆமா ரொம்ப நல்லா நடிச்சிருந்தீங்க அப்படின்னு சொல்லி ஒரு இன்ட்ரோ ஆயி, அதுக்கப்புறமா அவர் தங்கிலீஷும் பார்க்குறாப்ல. தங்கிலீஷ் பார்த்தோனே நமக்கு ஒரு ரோல் அதுல ஒரு ரோல் வொர்க் ஆகுது. விவேக் பிரசனாவும் அது மூலியமா தான் சேதுபதிக்குள்ள வரான். ஓகே. அந்த இது மூலியமா தான். ஆ. ஆமா வரான். ஸோ அந்த ஷார்ட் ஃபிலிம்ன்றது அவ்வளோ பெரிய ஒரு டிக்கெட்டா இருந்துச்சு. இப்போ அது வொர்க் ஆகுமான்னு எனக்கு தெரியல.